இந்த தப்பை சிஎம்லாம் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒருத்தவங்களை ஓயமாக ஜாயின் பண்ணி விட்டால் உங்கள் கடமை முடிஞ்சு போயிடுது. கடமைக்கு வேலை பார்க்காதீங்க. தயவுசெய்து எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு ஈடுபாடோடு செய்யுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது சென்னையில் யாரோ ஒருத்தருக்கு ஐடி போட்டிருக்காங்க. போட்டவர் அவங்கள எந்த கேரம் பண்ணுறதில்ல. அதாவது இப்போது அவருக்கு லாகின் பண்ணி உள்ளார போகிறது எப்படின்னு கூட தெரில, அந்த அளவுக்கு இருக்கார் அவர். பாவம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி என்கிட்ட விவரம் கேட்டார். ஒரு சில இதெல்லாம் சொல்லி அவர் இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வரைக்கும் எப்படி இது பண்ணணும், ஃபில்அப் பண்ணி எப்படி வரணுன்ற வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது நான் எதுக்கு சொல்லணும், எனக்கு சிரமம் கிடையாது. நான் சிரமத்துக்காக சொல்ல, ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். நான் எனக்கு இதுக்காக சொல்ல, நான் உங்களுக்குன்னு நீங்கள் போடுறீங்கள, இப்போ உங்களுக்குன்னு ஆள் சேர்த்து போடுறீங்க, ஓஎம் ஆக்குறீங்க, அவங்கள அப்புறம் சிஎம் ஆக்க போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு சேரக்கூடிய நீங்கள் ஏன் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தா என்ன? கொஞ்ச நேரத்தில் வேலை, ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக மெனக்கிட முடியாதா? அந்த 5 நிமிஷம் அவங்களுக்காக செலவு பண்ண முடியாத ஆள் நீங்கள் எதுக்கு சார் உங்களுக்கு ஓஎம் சேர்க்குறீங்க? நீங்கள் எதுக்கு சேர்க்கணும்? உங்களுக்கு ஏன் அவ்வளோ சிரமமாக இருந்தால் நீங்கள் ஏன் சேர்றீங்க? தயவுசெய்து நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உங்களால் முடியலன்னா அடுத்தவங்களாக சேர்த்துட்டு போங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம மைவி3 ஆடு இன்றைக்கி யாருனாலும் எல்லாருமே இன்றைக்கி பாருங்கள், நான் 2 ஐடி போட்டு தான் வந்தேன். இப்போது காலையில் கேப்சாவை முடிச்சிட்டேன். என்னோடய கேப்சாவை முடிச்சுட்டு அழகாக அப்படியே சாமி கும்பிட போனேன். அப்போ கோயிலுக்கு போகிற வழியிலே 2 பேரை பார்த்தேன். இப்படி நம்ம இது மைவி3 ஆடோட விவரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ரீச் ஆகிட்டோம் நம்ம. அதனால் நல்லா இப்போ செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்கும் நம்ம. உங்களால் முடிஞ்சால் தயவுசெய்து ஈடுபடுங்க. இல்லைன்னா விலகி நில்லுங்க, அடுத்தால் போட்டுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் சாமி யார் அதுக்கு கேர் பண்ணணும்? அதுக்கு கூறியவங்க நீங்கள் தானே. உங்களுக்கு நீங்கள் ஐடி போடுறீங்கன்னா நீங்கள் தானே அதுக்கு கூறியவங்க. அப்புறம் அதை விட்டுட்டு அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? நான் யார் கேட்டாலும் நான் சொல்ல தான் போகிறேன். யாருக்கு என்ன தேவையோ, யாருக்கு என்ன தெரியலையோ அதை நான் சொல்ல போகிறேன். ஆனால் இதேமாரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கள ஏன் திணற விட்றீங்க? பாவம் அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ என்கிட்டலாம் இருக்கவங்க ஏதாவது ஒரு டவுட்னா உடனே ஃபோன் பண்ணுவாங்க, உடனே நான் இது இப்படி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டு அனுப்பிச்சிடுவேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் இடத்துல ஓஎம்மாக ஜாயின் பண்ணணும்னு விவரத்தை சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ லிங்க் அனுப்பிச்சி விட்ருவேன். அழகாக நம்ம வீடியோ பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க அதுமாரி எப்படி ஆட் பார்க்கணும், அந்த ஆடை பார்த்துட்டு அவங்க எப்படி ஏர்ன் பண்ணணும், இது ஃபஸ்ட்டு பேசிக்காக அதை கொடுத்துருவேன். அடுத்தது இப்போ ஃபார்ம் டிக்ளரேஷன் ஃபார்மு, அடுத்தடுத்த கட்டம், அப்புறம் சிஎம், எல்லாத்துக்குமே அவங்க எப்போ கேள்வி கேட்டாலும் அதோட என்னோடய சீனியர் அப்பப்பா அவர் அதுக்கு மேலே அப்படியே நம்ம சொல்லுங்க சார் உடனே இருங்க, டீட்டெயிலாக நானே உங்களுக்கு எப்படின்னு விவரமே ஒரு பாடம் எடுத்துகிறேன்னு எடுத்துகிட்டு வர அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க இப்போ எங்கள் சீனியர் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எனக்கு வேலையே மைவி3 தான் சார், ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க சார், உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எப்போ எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம் சார் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் மைவி3ல அவ்வளோ இன்வால்வ் செய்கிறாங்க. பேருக்கு தயவுசெய்து செய்யாதீங்க, சரிங்களா? ஒரு இன்வால்மெண்ட்டு நம்ம இல்லை எந்த தொழில்னாலுமே, ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிட்டாலுமே அதை ரசனையோடு சாப்பிட்டோன்னா அந்த சாப்பாடோட வேல்யூ தெரியும். அந்த சாப்பாடு பொங்கி போட்டவங்களுக்கும் நம்மளோட மதிப்பு என்னன்னு சொல்ல முடியும். இப்போது டேஸ்ட் செம்மையாக இருக்குமா அப்படின்னாலே சமைச்சு போடுறவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏதோ கடமைக்கு அள்ளி போட்டோம், கடமைக்கு போகணுன்னா அது வாழ்க்கையே ஆகாது என்னையை பொறுத்த அளவுக்கு. அதனால் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை கரெக்டாக செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் செலவிடுங்க, தப்பு இல்லை. நம்மளுக்கு கீழே ஒருத்தவங்க வராங்கன்னா உங்களை நம்பி தான் அவங்க சேருவாங்க, சரிங்களா? பார்த்து செய்யுங்க. நன்றி, வணக்கம்.